முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் தீய சக்திகளின் அம்சமான அரக்கர்களை ஒழித்து நன்மைகளை அருளும். முருகனின் அம்சமாகவே பாவிக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது வேல். கோயில்களில் செய்யப்படும் வேல் வழிபாடு போலவே வீடுகளிலும் சின்ன அளவில் வேல் வைத்து வழிபாடு செய்வது பல காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. முருகனின் அம்சமாக இருக்கும் வேல் வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் முதலில் முருகன் கோவில் அல்லது அறுபடை வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் விற்கப்படும் பஞ்ச லோகத்திலான சிறிய அளவிலான வேல் ஒன்றை வாங்கி அந்த வேல் வாங்கிய முருகப்பெருமான் தலத்திலேயே சின்ன வேலாயுதத்தை உங்கள் கையில் வைத்திருந்தபடி முருகப்பெருமானை வழிபட்டு வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வையுங்கள். பின்பு ஒரு சிவப்பு நிற புதிய துணியை விரித்து அதன் மீது ஒரு வெள்ளி கிண்ணம் அல்லது பித்தளை அல்லது செம்பு கிண்ணத்தில் புதிய பச்சரிசியை நிரப்பி அந்த வேலை அதில் நட்டு வைக்க வேண்டும். முருகனுக்குரிய நாளான ஒரு வளர்பிறை செவ்வாய்க்கிழமை அன்றோ அல்லது சுப முகூர்த்த நாளிலோ பூஜை அறையில் வைத்திருக்கும் வேலை கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்து பின்பு அந்த வேலுக்கு காய்ச்சப்படாத சுத்தமான பசும்பாலினால் அபிஷேகம் செய்யுங்கள். அதன் பிறகு சாதாரண நீரை கொண்டு வேலுக்கு அபிஷேகம் செய்து தூய்மைப்படுத்தி அந்த வேலை ஒரு தூய்மையான துணியால் துடைத்து மீண்டும் வெள்ளி கிண்ணத்தில் புதிய பச்சரிசியை போட்டு நிரப்பி முன்பு போலவே நட்டு வைக்க வேண்டும். அதன் பிறகு அரைத்த சந்தனம் மஞ்சள் குங்குமத்தை அந்த வேலின் 2 பக்கமும் பொட்டு வைத்து அதன் மீது வாசமுள்ள விபூதியை அபிஷேக பொடி போன்று தூவிவிட வேண்டும். இவற்றையெல்லாம் முடித்துவிட்டு முன்பு போல முருகனின் வேல் இருக்கும் கிண்ணத்தில் முருகனுக்கு விருப்பமான பன்னீர் ரோஜா செவ்வரளி பூக்களை வைத்து பூஜை செய்யணும். கல்கண்டு அவல் பொரிகடலை பழங்கள் போன்றவற்றை நைவேத்தியம் வைத்து தீப தூபம் காட்டி முருகனுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் சோஸ்திரங்கள் கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் கந்தகுரு கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யணும். முருகனின் வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் 21 நாட்கள் மனமுருகி வழிபாடு செய்ய எத்தகைய பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழி பிறக்கும். தொழில் வியாபாரம் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்குவதோடு செவ்வாய் தோஷ தடையால் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு கூடிய விரைவில் திருமண பேறு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான அறிவான குழந்தை கிடைக்க அருள் புரிவார் வேலவன். உங்கள் வீட்டையும் உங்களை சுற்றி பிடித்திருக்கும் துஷ்ட சக்திகள் ஒளிந்து காரிய தடை தாமதங்கள் நீங்கி அனைத்து வளங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள்.